டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னது ஐடியா உங்களுக்கு தெரியுதாப்பா? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? நிதின், Yes, sir. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் அதான் ஈக்குவேஷன் ஞாபகம். இல்லை, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? dy by dx something. ஓகே, அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, சப்போஸ் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அல்ஜிபிக்குன்னா 2x + 5 = 0 வரும். Okay, sir. ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஒரு சிங்கிள் வேரியபிளாக இருந்தால். இதே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எனக்கும் x² + 7x + 6 = 0. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஒரு அல்ஜிபிக் ஈக்குவேஷன் இந்த மாதிரி. ஓகேங்களா? இது வந்து அல்ஜிபிக் ஈக்குவேஷன். அப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா, இதே கான்செப்டில் டெரிவேட்டிவ் டேர்ம் இன்வால்வ் ஆகும். இதே ஒரு ஈக்குவேஷன் தான், பட் என்னாகும், டெரிவேட்டிவ் டேர்ம் இன்வால்வ் ஆகும். அப்படின்னு எப்படி இருக்கும்? dy by dx plus x equal to 0 or some function of x, அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? An Okay, sir. equation derivative term involving then is called a differential equation. இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்கலாம், ஆல்ரெடி உங்களுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் தெரியும். அப்போ d²y/dx² plus 5 into dy by dx plus 7y equal to some sin x. This is also differential equation. பட் இதுக்கு என்னது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இன்வால்வ் ஆகுது, இதுக்கு வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் இன்வால்வ் ஆகுது. சரிங்களா? அப்படி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மட்டும் இன்வால்வ் ஆகுதுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ மீனிங் என்ன? இது வந்து ஆர்டராக இது பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? Yes, sir. இதே செகண்ட் டிகிரியில் வந்ததுன்னா, அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ் வந்ததுன்னா இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரியாம்மா? இப்போ டெரிவேட்டிவ் போகிறது, இப்போ நியூ வேர்டு வந்துருக்குது ஆர்டர் ஒன்று. சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஈக்குவல் டு 0ன்னு வந்துருக்குது, இங்கே ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வந்துருக்குது. அப்போ 2 கேஸு ப்ளஸ் 2 கேஸ் இன்வால்வ் ஆகுது. அப்போ பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டினா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா ஒரு 2 பார்ட்டாக டிவைட் ஆகுது. என்னது? ஈக்குவல் டு 0வா இல்லை ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷனா? அப்படின்னா அதனோட நேம் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. அதனோட நேம் என்ன? ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா அதனோட நேம் வந்து ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். என்னங்கிறாங்க? ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னு வந்ததுன்னா அது சம் கான்ஸ்டன்ட் டைமும் உள்ள இன்வால்வ் ஆச்சுன்னா தட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் எ நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களாம்மா? நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிடா கண்ணு? Okay. அப்போ ஹோமோஜீனியஸ் என்ன, நான் ஹோமோஜீனியஸ் என்ன தெரிஞ்சுக்கலாம். கரெக்டுங்களா? Okay, sir. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பேசிக்காக என்ன கான்செப்ட் வருதுன்னா ஆர்டர் அண்ட் டிகிரி வரும். சரிங்களா? ஆர்டர் அண்ட் டிகிரி வரும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது 1 மார்க் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆல்சோ இருக்குது. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி டிகிரி கண்டுபிடிக்கிறது நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட். ஆர்டர் அண்ட் டிகிரி. அது ஹோமோஜீனியஸாக இருந்ததுன்னா நான் ஹோமோஜீனியஸாக இருந்தாங்க, ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே டைமென்ஷன் தான். சரிடா கண்ணு? Okay, sir. இப்போ ஆர்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா அதில் எது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் டேர்மோ, என்ன சொல்கிறாங்க, ஹையஸ்ட் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எது வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் டேர்மோ அதுக்குனுடைய ஆர்டர், அதனுடைய டெரிவேட்டிவோட டேர்முக்கு பேர் தான் வந்து ஆர்டருங்கிறாங்க. ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் டேர்ம். சரிங்களா? ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் டேர்ம் என்ன இருக்குதோ அதுதான் அதனோட ஆர்டருங்கிறாங்க. சப்போஸ் ஒரு டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு t⁵y divided by dx⁵ plus 7t³ y divided by dx² plus 8 dy by dx whole square plus 8y equal to 0ன்னு வச்சுக்கோங்களேன். இது எது வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் டேர்மா? ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் டேர்ம் என்னவா இருக்கும் இதில், இது அந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனில்? 3, sir. என்னம்மா? X power 5.
5 தானே? ஓகே சார். இது 5th டெரிவேட்டிவ். இதுக்கு பேர் என்னது? 5th டெரிவேட்டிவ். இதுக்கு பேர் 3rd டெரிவேட்டிவ். இது dy by dx வந்து 1st டெரிவேட்டிவ். சரிங்களா? அப்ப இதுக்கு பேர் 3rd டெரிவேட்டிவ். இதுக்கு பேர் 5th டெரிவேட்டிவ். அப்ப ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்னது? 5. சரிங்களா? அப்ப இதனோட ஆர்டர் என்ன நோட் பண்ணுவாங்க? இஸ் அ 5. ஆர்டர் என்ன சொல்லுவாங்க? இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து இது 5 நோட் பண்ணுவாங்க. சரியாம்மா? ஓகே சார். டிகிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தப்பு பண்ணுவீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. டிகிரியோட மீனிங் என்னன்னா, the highest derivative ஓட பவர். Okay? The power of highest derivative. The power of highest derivative. ஓகேங்களா? The power of highest derivative is a degree. Is a ஓகே degree. சார். அப்ப சொல்லுங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கு எது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்? இந்த எக்ஸாம்பிளுக்கு எது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்? 5. 5. 5. அப்ப அதனோட பவர் என்னவா இருக்கும்? பவர் 1. 1. இங்க பார்த்தா பவர் 2 இருக்குது. பட் இது பவர் என்ன இருக்குது? ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் 5. அப்ப அதனோட பவர் என்ன இருக்குது? வெறும் 1 தான் இருக்குது. அப்ப இதனோட டிகிரி என்னன்னு நோட் பண்றாங்க? 1 நோட் பண்றாங்க. சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள். சரிங்களா? அப்ப டிகிரி, ஆர்டர் என்ன கிளியரா தெரிஞ்சு இது கம்பல்சரி ஒரு 1 மார்க் வர சான்ஸ் இருக்குது. ஆர்டர்னா ஒரு டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் பார்க்கும்போது எது ஹையஸ்ட் டெரிவேட்டிவா இருக்குதோ அதுக்கு பேர் வந்து ஆர்டர். டிகிரின்னு என்னது? அதே டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்ல எது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்குதோ அதனோட பவர் என்ன இருக்குதோ ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவர். இது வந்து என்னது? இது டெரிவேட்டிவ் டேபிள். சரிங்களா? இது 5 எழுதிடாதீங்க. இது 5 வந்து ஆர்டர். இதுக்கு மாதிரி பவர்ல வரும். சப்போஸ் டி பவர் 5 ஒய் பை டிஎக்ஸ் பவர் 5 ஹோல் பவர் 3ன்னு வந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் ஆர்டரு, இதுக்கு பேர் டிகிரி. அட்ரஸ் நம்ம இது ஆர்டர் அண்ட் டிகிரிக்கு இதுக்கு பேர் என்னது? டெரிவேட்டிவ் டேபிள். அப்போ இதுக்கு பேர் டெரிவேட்டிவ்னா 5th ஆர்டர் 3rd டிகிரி. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதா? இதுக்கு ஒரு பவர் வரணும். அதுக்கு பேர் தான் டிகிரி. இதுக்கு பேர் டெரிவேட்டிவ் டேபிள். இதுக்கு பேர் ஆர்டர். சரிங்களா? அப்போ இங்க என்ன எழுதுவீங்க? ஆர்டர் வந்து 5, டிகிரி வந்து என்னது? 3. சரிடா கண்ணு? இதான் வந்து ஆர்டர் அண்ட் டிகிரியோட பேசிக் டெஃபினிஷன். இது கிளியரா இருக்குங்களா? எஸ் சார்.